உயிரிழ மேலான அன்பு தமிழஞ்சாக்களே, உங்கள் அனைவருக்கும் நன்றிகள் தான் வணக்கத்தில். நான் உங்க மணி, நீங்க பார்த்துட்டு இருக்குது ஈஸி பைட். நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, நம்ம கஸ்டமர் ஒருத்தர் சேவூர்லேருந்து கால் பண்ணியிருந்தாங்க. சார், எங்கள் கோவிலில் வந்து ஆல்ரெடி கேமராஸ் இருக்குது, அந்த கேமரா கண்டிஷன் செக் பண்ணிவிட்டு எனக்கு புதுசாக கேமரா இன்ஸ்டேஷன் பண்ணி சொல்லியிருந்தாங்க. நாமளும் போயிட்டு எல்லாமே A to Z செக் பண்ணிட்டோம். ஒரு கேமரா ஒரு பிராண்டில் இருந்தது. இது கூட பரவாயில்ல, கேமரா செட்டப் எல்லாமே கருவறைக்குள்ள வச்சுருந்தாங்க. கருவறைக்குள்ள நார்மலாகவே ஹீட் அதிகமாக இருக்கும். இவங்க வச்சிருந்த பிளேஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் ஹீட்டாகவே இருந்தது. அதுக்கு முன்னாடி கேமரா இன்ஸ்டேஷன் பண்ணுவாங்க, இபி ஒயர் கூட சேர்த்தே கேமராவே எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அதனால கண்டினியூஸாக கிரைன்ஸ் வந்துட்டே இருந்தது. நாமளும் கஸ்டமர் கிட்ட எல்லாமே சொல்லிட்டு டோட்டலாகவே ரீஒர்க் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். அவங்க ஆல்ரெடி போட்டிருந்த கேமரா ஒரு கேமரா மட்டும் இப்போ நியூவாக இன்ஸ்டாலேஷன் பண்ணியிருந்தாங்க. ஹிக்விஷனில் 2MP கலர் கேமரா. நம்மளும் அதே பிராண்டில் நம்ம கலர் கேமரா நம்ம கொட்டேஷன் கொடுத்துருந்தோம். கஸ்டமர் ஓகே சொல்லிட்டாங்க. இது எப்படி இன்ஸ்டாலேஷன் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு நம்ம என்ன கேமரா யூஸ் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா, ஹிக்விஷன் அப்படிங்கிற பிராண்ட்லேருந்து 5MP ஃபுல் கலர் கேமரா இன்ஸ்டாலேஷன் பண்ணியிருக்கோம். இது போக என்னன்னா, ஃபர்ஸ்ட் பைப்பு எல்லாமே ஓப்பனில் கொண்டு போயிருந்தாங்க. நம்ம எல்லாமே பைப் போட்டு நீட்டாக பக்காவாக பண்ணி கொடுத்துட்டோம். முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் உங்கள் வீட்டு கேமரா இன்ஸ்டேஷன் பண்ண போகிறீங்கன்னா, நீங்கள் ஒரு ஹோல்ஸ் போடுறதுக்காக நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் இபி லைன் வழியாக கொண்டு போனீங்கன்னா உங்கள் கண்டினியூஸாக அது எப்போவுமே இஷ்யூ தான் வந்துட்டு இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் தனியாக செப்பரேட்டாக ஒரு பைப் வச்சுருந்தீங்கன்னா அது வழியாக கொண்டு போய்க்கோங்க. இல்லைன்னா தனியாக ஹோல் போட்டு கொண்டு போகிறது உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, சார் என் வீட்டில் ஹோல்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சி வந்து இபி வழியாகவே கொடுத்துட்றாங்க. அது கண்டினியூஸாக திரும்ப பிரச்சனை ஆகிட்டே இருக்கும். இபி வழியாக பவர் ட்ராவல் ஆகும்போது அது உங்கள் கேமரா வந்து அஃபெக்ட் பண்ணும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் தனியாக செப்பரேட்டாக கொண்டு போய்க்கோங்க. இதே மாதிரி கேமரா உங்களுக்கு இன்ஸ்டாலேஷன் பண்ணாலும், இந்த கேமரா பற்றி மெயின் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கனாலும் ஸ்க்ரீனில் தெரியாத நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். மோர் வீடியோஸ்க்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.